ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஈஸ்ட் தாம்பரம் தான் உங்கள் ஃபேவரட் ஏரியானா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க ப்ராஜெக்ட் இருக்கிறது நம்ம ஈஸ்ட் தாம்பரத்தில். நீங்கள் ஈஸ்ட் தாம்பரம், சேலையூர், கேம்ப் ரோட், ராஜகீழ்பாக்கம், செம்பாக்கம், தாம்பரம், மாடம்பாக்கம் அப்படின்ட்டு இந்த சர்க்கிளில் வீடுகள் 1 BHK, 2 BHK, 3 BHK வீடுகள் வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். வித் டைரக்ட் பில்டர் கான்ட்ராக்டோட கொண்டு வந்திருக்கேன். பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னை சிட்டிக்குள்ள அபார்ட்மெண்ட் தேடுறதா இருந்தாலும் இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் தேடுற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸ்டில்ட் பிளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட் தான் நாம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறது. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க 6 வீடுகள் தான். ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, செகண்ட் ஃப்ளோர்ல 2 வீடு, தேர்ட் ஃப்ளோர்ல 2 வீடு. இருக்கிற 6 வீடுகள்ல 3 வீடு சோல்ட் அவுட், ஆல்ரெடி சோல்ட் அவுட். ஓகேங்களா? ரிமைனிங் இன்னும் ஒரு 3 வீடு இருக்கு. இந்த சைட் இருக்க லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் டு வேளச்சேரி போற மெயின் ரோடு இதுதான். அது மேல தான் நின்றுட்டு இருக்கோம். இதான் ராஜகீழ்பாக்கம் சிக்னல். தாம்பரத்துல இருந்து டுவர்ட்ஸ் ராஜகீழ்பாக்கம் வரும்போது இந்த சிக்னல் ரைட் எடுத்தா இங்க இருந்து ஷார்ப்பா 2வது கிலோமீட்டர்ல நம்ம சைட்டுக்கு நீங்க ரீச் ஆயிடலாம். வேளச்சேரி மெயின் ரோட் நான் சொல்லி தெரிய தேவையில்ல. ஏகப்பட்ட கமர்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்க காம்ப்ளெக்ஸஸ் எல்லாமே இந்த ராஜகீழ்பாக்கம் சிக்னல்ல இருக்கு. இங்க இருந்து 2வது கிலோமீட்டர் நம்ம சைட். அண்ட் இந்த 2 கிலோமீட்டர் ஃபுல்லாவே பயங்கர கமர்ஷியல் டெவலப்மெண்ட், பஸ் ஃபெசிலிட்டிஸ், டெவலப்மெண்ட்ஸ் அத்தனையும் இருக்கு. ஸோ இது ஒரு அப்ரோச்சுங்க. இன்னொரு அப்ரோச் அதே தான். தாம்பரம் ஃப்ளைஓவர் இறங்கி நேரா வரீங்க. இங்க கேம்ப் ரோட் ஜங்ஷன் ரைட் எடுத்தா சேலையூரை அடுத்த பாரத் யூனிவர்சிட்டியை ஆன் மெயின் ரோட் மேல உங்களால பார்க்க முடியும். பாரத் மெடிக்கல் காலேஜ், பாரத் இன்ஜினியரிங் காலேஜ்ன்ட்டு பெரிய கேம்பஸ்ங்க. இது ரொம்பவே ஃபேமஸ் லேண்ட்மார்க்கும் கூட. இதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட் போற அதோ பாரத் யூனிவர்சிட்டி. இதுக்கு பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டா போற இந்த ரோட்ல போனீங்கன்னா தாம்பரம் மாடம்பாக்கம் போற ரோடு. நம்ம அபார்ட்மெண்ட் இருக்கிறது ப்ராப்பரா தாம்பரம் மாடம்பாக்கத்துல தான். சரியா? சோ நீங்க வேளச்சேரி மெயின் ரோடு வழியாகவும் வரலாம், அதே மாதிரி பாரத் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட் வழியாகவும் தாராளமா வரலாம். சோ 2 அப்ரோச்சுங்க. அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தாச்சுங்க. கார் பார்க்கிங் பாக்குறீங்க, பெருசா நல்ல ஸ்பேஷியஸாவே இருக்கு. இருக்கிறதே வெறும் 6 வீடு தான். அதனால ஸ்டில்ட் ஃப்ரீயா கீழே இருக்கிறதுனால தாராளமா கம்ஃபர்டபுளா 6 கார் ரொம்ப ஃப்ரீயா விட முடியும். ஈவன் ஒரு வீட்டுக்கு 4-5 2 வீலர்ஸ் வச்சுனா கூட நீங்க விட முடியுங்க. சரியா? இப்போ நம்ம மேல வரும். இந்த அபார்ட்மெண்ட்ல 95% ஆஃப் ஒர்க் முடிஞ்சது. பெயிண்ட் ஃபைனல் கோட்ல இருக்கு. க்ளீன் பண்ணி கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். ஒரு 15 நாள்ல ஹேண்ட் ஓவர் வைங்களேன். 6 வீடுகள்ல 3 வீடு வித்துருச்சு. ஓகேங்களா? ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும் போதே 3 வீடு சோல்ட் அவுட். அதுக்கு காரணம் லொகேஷன் அண்ட் இட்ஸ் குவாலிட்டி. இந்த அபார்ட்மெண்ட் நல்ல குவாலிட்டியா பண்ணிருக்காப்ல பில்டர். நான் பில்டர் நம்பர் தான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு அபார்ட்மெண்ட்டை பார்க்க வந்திருக்கோம். ஹாலில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே தான் டிவிக்கான பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ அழகாக இங்கே டிவிக்கான ஷோ கேஸ்லாம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம் கொடுத்துருக்காப்ல. ஆப்போசிட் வால்ல அந்த எல்ல பர்ஃபெக்டாக உங்களுக்கு சோஃபா சீட் ஆயிரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு 3 phase லைன் EB கனெக்ஷன் தான் எழுதி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹால் நல்லா ஃப்ரீயாக ஸ்பேஷியஸாக இருக்குது. ஹாலில் இங்கே நீங்கள் டைனிங் போட்டுக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் ஃபேஸிங்கில் ஒரு பெரிய பால்கனி இருக்குது. பால்கனி என்ட்ரன்ஸ் பெருசாக இருக்கிறனால நல்ல வெளிச்சமாக இருக்கும். அதே மாதிரி பால்கனியோட சைஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளான சைஸு. நோட்டீஸ் பண்ணிங்களா? பால்கனியில் வெளியே கொடுத்துருக்க அந்த வியூ இருக்குல்ல, அதுவுமே ஃபுல் ஓப்பனபிள்ல. ஆல்மோஸ்ட் 6x6 அப்படின்ற ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெயில்ஸ் வச்சு தந்துருவாங்க. ஹேண்ட் ரெயில்ஸ் வைக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? சேஃப்டிக்காக ஹேண்டில்ஸ் வச்சு கொடுத்துருவாங்க. கிளாஸில் வருது. இங்கே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனு. மேலே கடப்பா ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷனுக்கு நீங்கள் டிட்டர்ஜென்ட்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே ஒரு விண்டோ சீட்டர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சும்மா நீங்கள் அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. சரியா? ஸோ இப்போ நம்ம திரும்ப வந்துட்டோம். டைனிங் ஏரியாவில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ ஹால் பார்த்தாச்சு, டைனிங் ஏரியா பார்த்தாச்சு, பால்கனியும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிச்சன் ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கிச்சன் சைஸை நான் பார்த்து. எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் கொடுத்தாச்சு. வாலில் எல் ஷேப்பில் டெயில்ஸ் ஒட்டியாச்சு. 2 ஷெல்ஃப் ஸ்டோரேஜுக்கு கொடுத்துருக்கு. கிச்சனில் முக்கியமாக சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்கு. 100% ஒரு பர்ஃபெக்டான கிச்சனுங்க இது. சைஸ்லையும் சரி, ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுலையும் சரி. சரியா? சர்வீஸ் ஏரியாவில் உங்களுக்கு டிஷ் வாஷருக்கான பாயிண்ட் கொடுத்துருக்கிறது. நீங்கள் வெறும் அங்கே வாஷிங் மிஷின் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரியா? இங்கே ஒரு டோருமே உங்களுக்கு வச்சு கொடுத்துருவார் பில்டர். ஷெல்ஃப் அங்கே பார்க்க முடியும். ரைட் சைடில் ஒரு ஷெல்ஃப் இருக்குது. மேலே டபுள் சைடு லாஃப்ட்டும் போகுது. சரியா? ஸோ மக்களே, இப்போ இருக்கிற அபார்ட்மெண்ட்டுகள் 3மே 2 BHK வீடுங்க. ஓகேங்களா? இந்த 3 வீடுமே ஒரே சைஸ் தான். 1040 ஸ்கொயர் ஃபீட். ஓகேவா? அதுவும் எஸ்பெஷலி நீங்க கேட்குற நார்த் ஃபேஸிங்ல இப்போதைக்கு ஃபிளாட் அவைலபிளுங்க. டிஃபால்ட்டா ஸ்டில்ட் +3 அப்படின்றதுனால உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் வந்துடும். இங்கே பாருங்களேன், ஷெல்ஃபுக்கு பக்கத்தில் இங்கே ஃப்ரிட்ஜுக்கான பாயிண்ட்டுங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜே தாராளமாக வைக்க முடியும். அவ்வளோ பெரிய இடம். இப்போ கிச்சன் விட்டு வெளியே வரும். தோ டைனிங் ஏரியாவை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, பில்டர் நல்லா பக்காவாக பிளான் பண்ணியிருக்காரு. இங்கே ஃப்ரிட்ஜ் உட்காந்தா கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு இந்த சைஸ் கண்டிப்பாக தேவைப்படும். கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு டிஷ் வாஷர், ஈவன் வாஷிங் மிஷினுக்கு இந்த சைஸ் தேவைப்படும். அதுக்கு பக்கத்தில் டிட்டர்ஜென்ட் வைக்கிறதுக்கு அங்கே ஒரு ஸ்லாப் வைக்கணும்ல அப்படின்ட்டு எல்லாமே தொலைநோக்கு பார்வையில் மக்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிருக்காப்ல. ஓகேவா? இங்க வால்ல கார்னரா வாஷ் பேஷன் வந்துடும். நீங்க இப்ப காமன் ரெஸ்ட் ரூமை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 10 ஃபீட்டுக்கு வால் டைல் எல்லா இடத்துலயும் ரைஸ் பண்ணியாச்சு. சைஸ் செம்ம பெரிய சைஸ். சும்மா 4 கார்லாம் இல்லைங்க, இது பெருசுங்க. ரெஸ்ட் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 4.5 நல்ல பெரிய கம்ஃபர்டபுளான சைஸில் இருக்க காமன் ரெஸ்ட் ரூமு. இப்போ நாம் ஒரு பெட்ரூமை பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? இது கிட் பெட்ரூமு.
ஸோ உங்களால் பார்க்க முடியும் ஹீட் பெட்ரூமே நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் அவாய்ட் பண்ணாமல் ப்ரொவைட் பண்ணியிருக்காப்ல. ஸ்லைடிங் டோர் தான் கொடுத்துருக்கிறது. ஈவன் அங்கே கிரில்லாம் உங்கள் வைக்க வேண்டியது இருக்குது. மக்களே இப்போ ஒயிட் வாலாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. வந்து பெயிண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் பெயிண்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்து சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது சாத்தியம். ஒன்ஸ் பெயிண்டிங் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாலோ இல்லை பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாலோ அந்த கலர் கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் கூடுதலாக சீக்கிரம் வந்து பாருங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். இஃப் இன் கேஸ் ஃப்ளாட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்கள் சாய்ஸுக்கு உள்ள பெயிண்டிங் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ளாட் மட்டும் பார்த்தோம். இதே மாதிரி தான் இன்னும் இருக்கிற 2 ஃப்ளாட்டும் இருக்குது. 6 வீடுகளில் 3 வீடு விற்று போக இன்னும் ஒரு 3 வீடு மட்டும் இருக்குது. இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில். ஈவன் ரோட் ஃபேசிங் பால்கனியோட இருக்கக்கூடிய ஃப்ளாட் கூட இருக்குது. ஓகேங்களா? இது மாஸ்டர் பெட்ரூம், இதுக்குள்ள அட்டாச்சு ரெஸ்ட் ரூம். இதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான், 10 ஃபீட்க்கு வால் டைல். ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு 40% யூடிஎஸ் மட்டும் கிடச்சிருங்க. சரிங்களா? ஸோ இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டோட விலையை கேட்டிங்கன்னா 6,500 rupees per square feetங்க. மக்களே, எனக்கு 2 BHK வேணாம் 3 BHK வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார் எனக்கு பட்ஜெட் கம்மியாக பார்க்குறேன், எனக்கு 1 BHK வேணும்னு நினைக்கிறீங்களா? இருக்குங்க உங்களுக்கு ஆப்ஷன். இதே பில்டர் இதுக்கு பக்கத்துலேயே இதே லொக்கேஷன்லேயே 2-3 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அதெல்லாம் ரெடி டு ஆக்குபை ப்ராஜெக்ட் தான். சரிங்களா? ஸோ வந்து பாருங்க. என்ன கேட்டிங்கன்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராஜெக்ட். 2 BHK கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்கள் ரெக்வயர்மெண்ட்டுக்கு 3 BHKவும் இருக்குது அண்ட் 1 BHK ஃப்ளாட்டும் கூட இருக்குங்க. இதே பில்டரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸ்ட் தாம்பரம், கேம்ப் ரோடு, சேலையூர், மாடம்பாக்கம், ராஜகீழ்பாக்கம், செம்பாக்கம் அண்ட் அதே மாதிரி மேடவாக்கம் வரைக்கும் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த பில்டரை காண்டாக்ட் பண்ணலாம். 1 BHK ஃப்ளாட்டும் இருக்குது, 2 BHK அண்ட் 3 BHK ஃப்ளாட்டும் கூட இருக்குது வித் மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட. எல்லாமே ஈஸ்ட் தாம்பரம்ல பிரைம் ஏரியாவில் நம்ம மாடம்பாக்கத்திலே இருக்குங்க. நீங்க பார்த்துருக்க இந்த அபார்ட்மெண்ட்டோட ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் 6,500 rupees. ஏரியா பார்த்தீங்களா நல்லா பாஷா ப்ரீமியமாக இருக்கு. இதுக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரீட்ல இன்னும் 2 ஃபிளாட் கூட சார் வச்சிருக்காப்ல. ஸோ காண்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட வந்து பாருங்க மக்களே. அண்ட் ஈஸ்ட் தாம்பரம் ஜோன்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தாம்பரம் மாடம்பாக்கத்தில் எதனா இருந்தால் சொல்லுங்க, ராஜகீழ்பாக்கம், மேடவாக்கம் பக்கத்தில் எதனா இருந்தால் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இன்னைக்கு நம்ம பார்த்துருக்க ஃபிளாட் அவ்வளோ சூப்பரான ஃபிளாட். ஏரியா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும். பக்கத்தில் பார்க் ஏரியாலாம் இருக்கு. நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரே ஒரு லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வர காத்துக்கிட்டு இருக்கு. கூடவே டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்ல சந்திக்கலாமா? Until then, bye from உங்கள் GS.